இந்த டோர்னமெண்ட் நடக்கிற ஃபர்ஸ்ட் பால் டிசைடர் மேட்ச் பட்டாங்காடு விசஸ் ஆவுடையார் கோவில். ஃபர்ஸ்ட் ஓவர் போட ராம், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆகாஷ் ஸ்ட்ரைக்ல. ஃபர்ஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு. அங்கே ஃபீல்டர் பாலை வேகத்தை கம்மி பண்ணாரு, பவுண்டரி போடாமல் ஸ்டாப் பண்ணுறாரு பார்த்தா எஸ் நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பேக் டு பேக் 2 வைட் அண்ட் 1 பைஸில் இந்த முறை செம்ம ஏக்கரா போட்டார். ஒரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய 6 பதிவு பண்ணியிருக்காரு. இந்த டோர்னமெண்ட்டில் ஸ்கொயர் லெக்கில் அடிக்கப்பட்ட மிகப்பெரிய 6. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பேட்டில் சின்ன நிற்க இருந்துச்சு. அங்கே நல்லா ஸ்டாப் பண்ண முடியல. நல்ல எஃபர்ட். அங்கே பவுண்ட்ரிக்கான சான்ஸ்னு பார்த்தா பால்லே ஸ்டாப் ஆயிடுச்சா. பவுண்ட்ரி பேஸ். ஃபிஃப்த் ஒன் அகைன் வெள்ளைக்கு போய் சில ஃபீல்டர் கரெக்ட் போயிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிட்டாரு. நல்ல ஸ்டாப். ஸ்கொயர் லெக்ல இருந்து வெரைட்டி போய் கனெக்ட் பண்ணாரு. நெக்ஸ்ட் ஒன் உல்டாசான பாலை தட்டி விட்டுருக்காரு. அங்கே கேப்ல பால் ஃபாஸ்ட்டாக போகுது. பவுண்ட்ரி போகணும்னு பார்த்தா ஃபீல்டர் வெரைட்டி போய்க்கிருக்காரு. நல்ல ஸ்டாப்பா லைன் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. லாஸ்ட் பால் அந்த ஃபீல்டரே பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பின்னாடி லைன் பேஸே இல்லை. நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப். அவரே பவுண்ட்ரி சொல்லியிருக்காரு. எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் 23 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட பிரபா ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாருன்னு பார்த்தா நல்லா டேக் ஆன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா மணி இந்த முறையும் தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் நிற்கிறாரு. ஆப்ல போயிருக்கு ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பேட்டில் பட்டுச்சு. நல்லா டேக் ஆன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்கூப்புக்கு போனார். கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா கீப்பரே பாலுக்கு போயிருக்காரு. தெளிவாக கேட்சையும் பிடிச்சிருக்காரு. பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பிரபா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பழனி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. போகிறார். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கான டாட் பால். 2 ஓவருக்கு 28 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரை கம்பேர் பண்ணும்போது ஒரு கம்பேக்கிங்கான ஓவர் போட்டிருக்காரு. செகண்ட் ஓவரில் தேர்ட் ஓவர் போட அஜித் ஃபர்ஸ்ட் ஒன் கட் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் எடுத்து அடிச்சிருந்தா டைரக்ட் ஹிட்டுக்கான சான்ஸாக இருந்திருக்கும். ஒரு ரன். செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் கிளியர் பண்ணிருக்காரு. தேர்ட் ஒன் உல்டாசான பால். அங்கே பைஸில் கீப்பர் ஸ்டாப் பண்ணல. பேக்கப் ஃபீல்டர் வெரைட்டி போய்க்கிருக்காரு. லக்கிலி இங்கே பவுண்ட்ரி போயிருக்கு. இந்த ஓவரில் வர 2வது பவுண்ட்ரி இந்த மாதிரி பைஸில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பட்டச்சு போட்ட பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாரான்னு பார்த்தா நல்லா டேக். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்ல அங்கே ஃபீல்டர் அடிக்கிறதுக்குள்ளே 2 ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்க பாஸ்டாவே. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்காக 1 ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் கம்பேக்கிங்கான பாலாக இருந்தது. பவுலர் கையில் இருந்து டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 3 ஓவருக்கு 43 ரன் அடிச்சிருக்காங்க பட்டாங்காடு. தோல்பட பிரபா ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து கையில் கொடுத்தாலே விக்கெட்டுக்கான சான்ஸ் சொல்லும்போது கொண்டு வந்து அடிச்சிருக்காரு. பாஸ்டா விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலை ஸ்டாப் பண்ணுறாரான்னு பார்த்தா எஸ் நல்லா ஸ்டாப். த்ரோவையும் தெளிவாக அடிச்சிருக்காரு. 1+1 விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒட்டம்புல பட்டிருக்கு. கண்டிப்பாக குயிக்காக 1 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஒரு ரன். லாஸ்ட் பால் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தட்டி விட்டு ஓட போயிருக்காங்க. டிஃபென்ஸ் வைச்சர் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் இன்னும் ஆனார். அங்கே ஃபீல்டர் குயிக்கராக வந்துக்கிறாரு. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரையாக இருக்கும். அங்கே மிஸ் ஃபீல்டர் நடக்க பேக்கப் ஃபீல்டர் ரெடியாக வந்தார். 3வது ரன்னுக்கான ட்ரை அடிக்கல. 3 ரன் ஓட்டாங்க. நல்ல ரன்னிங். சூப்பராக கால் பண்ணி 2 பேட்ஸ்மேனுமே ஓடி இருக்காங்க. 3 ரன். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஆதி மற்றும் பிரபா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா ஆனந்த் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பால் தூக்கி விட்டுருக்காரு. பால் செம்ம கைட்டாக போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் நல்லா டேக் ஆன் லயனில் வச்சு தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு. ஒரு அடி தான் பின்னாடி லைனில் இருந்துச்சு. ரன்னிங் கேட்சை சூப்பராக பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1 டவுன் பேட்ஸ்மேனா பாண்டி. செகண்ட் ஒன் குயிக்கராக பேட்டை எடுத்தாரு. அதை விட வேகமாக குயிக்கராக போட்டிருக்காரு பவுலர் அப்படின்னு தான் சொல்லணும். டாட் பால். தேர்ட் ஒன் இந்த
நம்ம ஸ்டெப் அவுட் பண்ணாரு. ஸ்டெம்புக்கு க்ளோஸாக தான் வந்துச்சு. அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபோர்த் ஒன் நம்ம ஸ்கூப்புக்கு போனாரு. தெளிவாக ஸ்கூப் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்காரு. தெளிவான ஒரு மீட்டில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காரு. ஃபிஃப்த் ஒன் நம்ம ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்கிறா. மிட் ஆன் ஃபீல்டர் கவர் பண்ணிட்டாங்க. ஒரு ரன் ஓட்டாங்க வீக்காக. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயரோட லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் பிரபா. லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸான பாலை தூக்கி விட்டுருக்காரு. இந்த கேட்சை பிடிச்சா இந்த ஓவரில் வர இரண்டாவது விக்கெட் சொல்லும்போது மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க. பவர் பிளேயை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஓவர் போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஓவர் போட மணி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அனதர் ஒன் கேட்ச் சான்ஸ் மிஸ் பண்ணாரு. இந்த பேட்ஸ்மேனுக்கு பேக் டு பேக் கடைசி 2 பால்ல 2 லைஃப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பட்டத்து போட்ட பாலை மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பண்ணாரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக ஆனாரு. எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு பவுண்டரி சூப்பராக ஆனாரு. பேட்டிங். நெக்ஸ்ட் ஒன் மறுகினாரு. குயிக்கரான டெலிவரி. டாட் பால். நல்லா கம்பேக் பண்ண போனாரு. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணாத பார்த்து போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கிள். இந்த முறை நல்ல கேட்சை பிடிச்சிருக்காங்க. பேட்ஸ்மேனா வெற்றி அந்த டீமுக்கு வெற்றியை தேடி தர்றாரா, ஒரு கேமராவில் ஆடுறாரான்னு பார்க்கலாம். இருந்துச்சு. 2 ஓட மாட்டாங்க. டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. 2 ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க. ஆவுடையார் கோவில் 2 ஓவருக்கு 39 ரன் அடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ஆனந்த் தேர்ட் ஓவர் போட வந்திருக்காரு. ஸ்ட்ரைட்டு ஃபீல்டரை வச்சிருந்தாங்க. ஒரு ரன். லாஸ்ட் பால் ஒரு சிங்கிள். இந்த மாதிரி ஒரு கிளிக்கு போனாருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்டரியா நல்லா தெளிவாக கலெக்ட் பண்ணியிருக்காரு. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கையிலேயே போனுச்சு. ஆனால் மிஸ் பண்ணியிருக்காரு. பவுண்டரி போகல. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் சின்ன நிற்கு இருந்துச்சு. கீப்பரே பாலை கலெக்ட் பண்ணால் ஒரு ரன். 3 ஓவருக்கு 5 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 6 பாலுக்கு 32. 6 பாலையும் கிளியர் பண்ணணும். பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மேட்சோட லாஸ்ட் ஓவர் காளிதாஸ் கேப்டன் காளிதாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஸ்ட்ரைட் பாலை கலெக்ட் பண்ண ஒரு ரன். மேட்ச் ஆல்மோஸ்ட் பட்டாங்காடு பக்கமே கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் ஆனாலும் தெளிவாக கலெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப். பேக் டு பேக் முதல் 2 பால்ல 2 சிங்கிள். தேர்ட் ஒன் ஆனால் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கிளியர் பண்ணியிருக்கு. சூப்பரான ஒரு 6. ரொம்ப லேட்டாக வந்திருக்கு. முன்னாடியே வந்திருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பேட்டில் பட்டுச்சு. ஒரு ரன். லாஸ்ட் பால் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நல்லா கீப்பிங் விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க இந்த மேட்சை. இந்த டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் அணியாக ப்ரைஸுக்குள்ளே குவாலிஃபயர் ஆகிறாங்க பட்டாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக 2 கேட்சை பிடிச்சிருந்தாரு. அவருக்கு மெடல் ஒன்று ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்த ஆகாஷ் அவருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச்